நம்ம இந்த பொடியெல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். வாட்டர் கேனை கட் பண்ண புடல் மாரி ரெடி ஆயிரும். சிந்தாமல் அழகாக அந்த பொடி கொட்டும் பாட்டிலில் வச்சு. இது ஒரு குட்டி டிப்ஸ் தான். இங்கே பாருங்கள், சிந்தாமல் அப்படியே மிளகுத்தூள் அழகாக பாட்டிலில் போயிடும். ஸ்டோர் பண்ணிக்கலாம். அழகாக கட் பண்ணி வாட்டர்களை கட் பண்ணி கொட்டிக்கலாம் பாருங்கள். மிளகுத்தூளை சிந்தாமல், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பொடி அரைச்ச தூள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா தான் எழுதுனா. டக்குன்னு எழுதுனதில் சோம்புக்கு எம்மு விட்டுட்டா, அதனால் நான் இப்போ எழுதிட்டேன் சோம்பு. நான் பெரிய ஷார்ட்ஸில் நான் இப்போ சொல்கிற ஷார்ட்ஸில் சொல்கிறேன். லிங்க்கு கீழே இருக்குது பாருங்கள், இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு. நான் பொடி ஈஸியாக அரைக்கலாம், வீட்லேயே பார்க்கலாம். வாங்க, இந்தமாரி நேம் எழுதிட்டு ரொம்ப ஈஸிங்க பாருங்கள். மஞ்சத்தூளுங்க எல்லோ கலராக இருக்கும், நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சு. மிளகாத்தூள் இந்தமாரி நேமில். நான் ஏலக்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு லிங்க்கில் இருக்குது பாருங்கள், ஈஸியாக எப்படி அரைக்கிறதுன்னு. இதுக்கெல்லாம் நேம் எழுதலை. நேம் எழுதாது எப்படி இருக்குது பாருங்கள், நேம் எழுதாது எப்படி இருக்குது பாருங்கள். சோம்புக்கு இம்மு விட்டுட்டா பாப்பா, நான் இப்போ இம்மு விட்டேன் பேப்பரில். இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி பொடி அரைச்சி வச்சுட்டு நேம் எழுதிட்டா ரொம்ப ஈஸி. பேப்பர் எழுதி டேப் போட்டிக்கலாம். அது சில்லித்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்ச பொடியும் நம்ம டேட் கூட போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டு. இந்தமாரி போட்டு வச்சுட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறதுனா நமக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு தூள் குறைஞ்சது ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.